சார், எனக்கு தெரிஞ்சு இது வாரத்துல எல்லா நாட்களுமே ஞாயிற்றுக்கிழமை உட்பட நீங்க இந்த பயிற்சிகள் நடத்துறீங்க இல்லையா? இப்ப எந்தெந்த நேரத்துல அவங்க வரலாம் சார்? இப்போ ஒருத்தவங்க படிச்சுட்டு இருக்காங்க, இல்ல வேலைக்கு போறாங்க அப்படின்னா, அவங்க எந்த நேரங்கள்ல வரலாம்? இல்ல நான் படிச்சு முடிச்சுட்டு நான் எக்ஸாம்க்கு மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்றேன் அப்படின்னா, அவங்க 7 நாட்களுமே வரலாம். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இது ஒரு ஃப்ளெக்சிபிள் ஆம்னி பஸ் மாதிரி. இப்போ நிறையா பார்த்தீங்கன்னா வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய பையங்க நிறைய பேர் நைட்டு நீங்கள் வீட்டுக்கு போங்கன்னு சொல்ல கூட 8 மணி 9 மணி வரைக்கும் அங்கேயே உட்காந்து படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு உடனடியாக எனக்கு தேவை இருக்குது அப்படின்னு நினைக்கிறது அவங்க எக்ஸாம் படித்து முடிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா பார்ட் டைம் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க சாட்டர்டே சண்டே மாதிரி தான் வர முடியும். இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஆனால் கிளாஸஸ் நடத்துறது சாட்டர்டே சண்டே மாத்திரம். ஏன்னா அந்த நாளில் தான் நிறைய பேர் ஏற்கனவே படிக்கிறவங்களும் அட்டன் பண்ண முடியும். அந்த லீவு போட முடியாமல் இருக்கிறவங்களும் அந்த நாட்களில் வர முடியும். இது எப்படின்னாக்கா, இந்த ஸ்டடி சர்க்கிள் இஸ் நாட் டு டீச் பீப்புள். அவங்கள ஒரு ஆசிரியருடைய நாம் ஆசிரியர்னு நம்மளை சொல்லிக்கிறாட்டி கூட அந்த தாகத்தை உண்டாக்குறது தான் அந்த இடமே. வி வாண்ட் டு சீ தட் அவங்களுக்கு ஒரு தேர்ஸ்ட்டை உண்டாக்கணும். நம்ம அப்போ அவங்களாம் செல்ஃபாக லேர்ன் பண்ணணும். நம்மள அறியாமல் இப்போ மேகசின்ஸ் எல்லாம் அங்கே இருக்கும், நிறைய பையங்க இருப்பாங்க, இண்டிவிஜுவலாக படிப்பாங்க. ஒரு வாரத்துக்கு 2 நாள் கிளாஸ் நடக்கும். அப்புறம் டவுட் இருந்தாக்க நடுவில் மென்டரிங் சொல்லுவாங்க. ஏற்கனவே பாஸ் பண்ணவங்க இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு வருவாங்க. இந்த மாதிரி பல பேர் இருக்கப்ப நம்மளுமே படித்த சில விஷயங்களை அவங்களுக்கு சொல்லுவோம். அப்படி சொல்கிறப்ப என்ன ஆகும்னாக்கா, அந்த இடமே இந்த குரூப் டைனமிக்ஸ் மாதிரி இருக்கும். ஒரு 4 பேர் படிச்சுட்டு இருப்பாங்க. அதில் சயின்ஸ் படித்தவர் வேறு ஆர்ட்ஸ் படித்தவருக்கு சொல்லிக் கொடுப்பாரு. ஆர்ட்ஸில் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரியை அவர் ஷேர் பண்ணுவார். அப்போ அந்த குரூப் டைனமிக்ஸில் ரீடிப்ளாயிங் அதர்ஸ் கேப்பபிலிட்டின்றதெல்லாம் இந்த மாதிரி இடங்களில் நடக்கும். இது கோச்சிங் சென்டர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்ட்ரக்சர்டு இது இருக்கும். 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் நடத்தி அடுத்த பேட்ச் வருவாங்க. இங்கே அப்படி கிடையாது. ஒரு தடவை அவங்க ஜாயின் பண்ணாங்கன்னாக்கா ஃப்ரீ தான் எல்லாமே. யூனிவர்சிட்டி மூலியமாக வேலை கிடைக்கிற வரைக்கும் ட்ரையல் அண்ட் எரரில் கூட அவங்களுடைய தேடலை பொறுத்து இருக்குது. பாஸ் பண்ணி ஒருத்தர் போயிட்டு இந்த மாதிரி ஷேர் பண்ணுவார் பாருங்க. அதை அவங்கள எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண வைப்போம். நீ எப்படி படித்த, நீ எப்படி இம்ப்ரூவ் பண்ண, கரண்ட் அஃபேர்ஸ்லாம் எப்படி, அவ்வளோ விஷயத்தை நீ எப்படி படித்த அப்படின்னு கேட்குறப்ப அவருடைய அனுபவத்தை சொல்லுவார். அது அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் இந்த ஃபேஸ் டு ஃபேஸ்ன்னு சொல்லி ஒரு இது அடிக்கடி நடத்துவோம். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருப்பார், அவர் வருவார். நமக்குள்ளே ஒரு கற்பனை என்ன இருக்குன்னாக்கா, அவங்க இப்போ பெரிய பதவியில் இருக்காங்க, அப்போ அவங்களாம் எப்படி வானத்துலேருந்து கூச்சாங்களான்ற மாதிரி இந்த சின்ன ஏஜில் எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் நம்மளை மாதிரியே அவரும் ஒன்றும் தெரியாமல் இருந்திருப்பார். ஒரு பரீட்சையில் மார்க் வாங்காமல் இருந்திருப்பார். இந்த சராசரியாக நான் ஒரு தடவை ஒன்றுமே மார்க் சரியாக வாங்கலை, ஆனால் அடுத்த தடவை நான் லேர்ன் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறது எல்லாருக்குமே பாசிபிள். அப்போ அந்த மாதிரி ஆட்களை தான் நம்ம கூட்டிகிட்டு வரோம். அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா நிஜமான உதாரணங்களாக இருக்கும். நம்மளை மாதிரி அவங்களும் சராசரியாக இருந்து எப்படி முன்னுக்கு வந்தாங்க, அவங்க குடும்ப பின்னணி, அதோட அவங்களுடைய உழைப்பில் அவங்களுக்கு என்னென்ன ஏரியாவில் அவங்க லேர்ன் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றது. அது மாதிரி இருக்கல கூட்டிகிட்டு பேச வைக்கிறப்ப அந்த பையங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும், என்னாலேயும் முடியும். அந்த கான்ஃபிடன்ஸ் பில்டிங்கிறது நம்ம கரெக்டாக ஆளை ஐடென்டிஃபை பண்ணி காமனான பீப்புளை கூட்டிகிட்டு இப்போ ஒரு பையன் புதுக்கோட்டையில் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர், அவர் தமிழில் 100 மார்க் வாங்கினார் டிஎன்பிசியில். அவர் பிபிஏ படிச்சிருக்காரு. அவர் என்ன பண்ணுவாருனாக்கா, சிமெண்ட் மூட்டை தூக்கி போட்டுட்டு நைட்டெல்லாம் ஒரு இடத்துல படுத்து தூங்கிட்டு வந்துட்டு இந்த மாதிரி படிச்சுப்போ பார்த்தீங்கன்னா குரூப் 2ல் செலக்ட் ஆகிட்டார். அவர் குரூப் 4ல் செலக்ட் ஆனார், குரூப் 2ல் செலக்ட் ஆனார். இப்போ யூபிஎஸ்சி எழுதுறதுக்கு ரெடியாக இருக்கார், குரூப் 1 எழுதுறதுக்கு ரெடியாக இருக்கார். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்குள்ள இருக்க தேடல் அவங்களை தூங்க விட மாட்டேங்குது. இது மாதிரி நிறைய பேர் அண்டர் எம்ப்ளாய்டாக இன்னும் இருந்துகிட்டே இருக்காங்க. ஒருத்தங்க வேலை கிடைக்காம இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒரே ஆளுக்கு 4 வேலை கிடைக்குது. திஸ் இஸ் த பேரடாக்ஸ். ஸோ அது அவங்கவுங்களுடைய அந்த மெய்ப்பொருள் காண்பது அறிவு, அவங்கவுங்களுடைய தேடல், அதனுடைய அந்த இன்டென்சிட்டி ஆஃப் தாட்ஸ் இருக்குது பாருங்கள். அது மூலிமா ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய கேரியர் கிராஃபை அவங்க ட்ரா பண்ணுறாங்க. அது மாதிரி. ஸோ அதுக்கெல்லாமே இது ஒரு ஒய்டர் பிளாட்ஃபார்ம், ஒரு ஸ்ட்ரக்சர் கிடையாது. இது ஒரு ஃபிசிக்ஸ் பேஸ்டு, இது ஒரு கெமிஸ்ட்ரி பேஸ்ட், அப்படி இட்ஸ் அ பிளெண்ட் ஆஃப் செவரல் திங்ஸ். இதில் இந்த மனித மனம் இருக்குது பாருங்கள், அது ரொம்ப புத்திசாலியாக இருப்பார். ஆனால் அவருக்கு நான் புத்திசாலின்னு அவர் நம்ப மாட்டார். அந்த மாதிரி டைம்லலாம் நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா, அவர்கிட்ட இப்போ என் முதுகை நான் பார்க்க முடியாது, அவரோட முதுகை, அவர் முகத்தை, என்னுடைய அனுபவத்தை வச்சுட்டு இந்த மாதிரி ஒருத்தர் அப்படி சொன்னார். ஆனால் அப்புறம் அவர் பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு அந்த ஒரு இது வந்த பின்னால் he was able to emerge out அப்படின்ற அந்த பொட்டன்ஷியல் இருக்குது பாருங்கள் ஒவ்வொருத்தருக்கும். அதை நம்ம அவங்களுக்கு சொல்லி அவங்களுக்கு உணர்த்துறப்ப அவங்களாம் they will improve themselves. அதுதான் இந்த ஸ்டடி சர்க்கிளுடைய ஸ்பெஷாலிட்டியே அது மாதிரி. இட் will take some time but it will be an evolution. அது பெர்மனண்ட்டான ஒரு ஆர்கானிக் எவல்யூஷனாக இருக்கும். அது இதுக்கு நான் எப்போயுமே என்ன உதாரணம் சொல்லுவேன்னா, இந்த ஸ்டடி சர்க்கிளை பற்றி இந்த ஹேபிட்டட்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னாக்கா. இப்போ சரணாலயம்னு சொல்கிறாங்க பாருங்கள். அதில் ஒரு கிளியை கூண்டில் உட்கார வச்சு அதுக்கு தீனி போட்டு அது பாட சொன்னால் அது பாடுன்னு சொல்ல முடியாது. ஆனால் இயல்பாக இருந்துச்சுன்னா அது மாதிரி ஒரு இயல்பாக இருக்கக்கூடிய ஹோம் அவே ஃப்ரம் ஹோம் என் நேச்சுரல் ஹேபிட்டட் தான் இந்த ஸ்டடி சர்க்கிள் அப்படின்னு நான் சொல்லுவேன். பையங்க 4 பேர் உட்காந்து சக்ஸஸை பற்றி பேசுகிறப்பையும் வாழ்க்கையை பற்றி பேசுகிறப்பையும் அவங்கள அறியாமல் ஒரு சோஷியல் என்ஜினியரிங்கில் என்ன மாதிரி இருக்குது நம்ம வேலை உலகம், நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோன்றதெல்லாம் ஒரு ஐ ஓப்பனர் மாதிரி இருக்கும். அது ஸோ இதெல்லாம் சோஷியல் என்ஜினியரிங்னு சொல்லலாம். அது மாதிரி.